உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்களுடைய எல்ஐசி முகவர் சுரேஷ்குமார், உடுமலைப்பேட்டையிலிருந்து. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எல்ஐசி நிறுவனத்துடைய சிறப்பு தன்மைகள், நம்ம எல்ஐசியினுடைய ஸ்ட்ரென்த், எல்ஐசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கிற சிறப்புகள், எதனால் இன்னைக்கு வரைக்கும் எல்ஐசி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பறக்குது, நம்பர் 1 பிராண்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு சில உதாரணங்களை காமிச்சு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அன்பு நண்பர்களே, இப்போது மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த சார்ட்டை பாருங்கள், அந்த இமேஜை பாருங்கள். இந்த சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் 2020 to 2021 எல்ஐசியுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிற விதமாக அதனுடைய நிதிநிலை அறிக்கை அங்கே இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் இருக்கிறது வேல்யூவேஷன் சர்ப்ளஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 2019 to 20. சர்ப்ளஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சொல்லியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 53,954.86 கோடிகள், கிட்டத்தட்ட 54,000 கோடிகளுங்க. எல்ஐசியுடைய சர்ப்ளஸ் அப்படின்னாங்க, தன்கிட்ட வந்த மொத்த வருமானத்திலிருந்து தன்னுடைய செலவுகள் எல்லாம் போக கையில் இருக்கிற அந்த அமௌண்ட்டு தான் சர்ப்ளஸ். தன்கிட்ட வந்த மொத்த வருமானத்திலிருந்து தன்னுடைய செலவுகள், அதாவது எங்களை மாதிரி ஏஜென்ட்ஸ்க்கான கமிஷன், ஸ்டாஃப்க்கான சேல்ரி, பில்டிங் ரெண்ட்ஸு எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கழிச்சது போக மீதி கையில் இருக்கிற அமௌண்ட்டு தான் சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸ் மட்டுங்க 54,000 கோடிகள். நெட் ப்ராஃபிட்னு கூட வச்சுக்கலாம். இந்த 54,000 கோடிகள், இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் எல்ஐசி ஒவ்வொரு வருஷமும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பாலிசி ஹோல்டருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அது எந்த மாதிரி ரேஷியோவில் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டில் ஒரு 5% கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. 1956 எல்ஐசி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த 5% டிவிடெண்ட் நம்ம கொடுத்துட்டு தான் வர்றோம். இப்போது 54,000 கோடியில் 5% டிவிடெண்ட் பண்ணும்போது 2,700 கோடிகள் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டாக 5% போயிடும். மீதி இருக்கிற 95% டிவிடெண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா போனஸாக பாலிசி ஹோல்டரோடைய பாலிசிகளில் வர வைக்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட 30 கோடி பேர் பார்த்திங்கன்னா எல்ஐசி பாலிசி ஹோல்டராக இருக்காங்க. அந்த 30 கோடி பேருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வருகிற சர்ப்ளஸ் தொகையில் 95% தொகையை, 95% தொகையை போனஸாக பாலிசிகளில் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் இயரில் 51,257.12 கோடிகளை போனஸாக எல்ஐசி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்ஐசி பாலிசி ஹோல்டருக்கு எத்தனை சதவீதம் தன்னுடைய லாபத்திலிருந்து போனஸ் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எல்ஐசிக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, அடுத்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இன் ஃபோர்ஸ் அப்படின்னா, எல்ஐசி கிட்ட இன்றைக்கி 30 கோடி பேர் பாலிசி போட்டிருக்காங்க. அந்த 30 கோடி பேர் பாலிசி போட்டதில் எத்தனை சதவீதம் பேர், எத்தனை நபர்கள் சரியாக பாலிசிக்கு பணம் கட்டி தங்களுடைய பாலிசியை நடப்பில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயந்தான் பாலிசி இன் ஃபோர்ஸ். அந்த பாலிசி இன் ஃபோர்ஸுங்கிற காலத்தில் பாருங்கள், 28,62,00,000 பாலிசிகள். அப்போது 30 கோடி பாலிசி செல்லிங் ஆகிட்டு இருந்த நிலையில் 28,62,00,000 பேர் பாலிசியை சரியான முறையில் கட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? எல்ஐசி ஏஜென்ட்ஸினுடைய சர்வீஸ்,
ரிமைண்டர், எல்ஐசியினுடைய சர்வீஸ், எல்ஐசியின் மீதுள்ள நம்பிக்கை, தான் இல்லாத போதும் இருக்கின்ற போதும் 100% நான் கட்டிய பணம் திரும்ப எனக்கோ அல்லது என் குடும்பத்திற்கோ கிடைக்கும் என்கிற ஒரு சாதாரண மனிதனின் அசைக்க முடியாத நம்பிக்கையை எல்ஐசி சம்பாதித்துள்ளது என்பதற்கான அங்கீகாரம்தான் அந்த 28,62,62,00,000 பாலிசிகள் நடப்பில் உள்ளது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஷெல்லிங் பாலிசியில் இந்த இன்ஃபோர்ஸ் பாலிசியை கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காதுங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயத்தை பாருங்கள் நண்பர்களே. டோட்டல் ப்ரீமியம் இன்கம் 1956 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பாலிசிகளிலிருந்து வர்ற ப்ரீமியம் கலெக்ஷன் அமௌண்ட்டை தான் எல்ஐசி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 கோடி பாலிசிகள் இருந்து வர்ற ப்ரீமியம் அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட். 4,02,844 கோடிகள் எல்ஐசி ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய டோட்டல் பாலிசியிலிருந்து வர்ற ப்ரீமியம் இன்கம் இதுங்க. அடுத்தது பாருங்கள், டோட்டல் பேமெண்ட் டு பாலிசி ஹோல்டர்ஸ். இது என்ன தெரியுங்களா? டெத் கிளைம் அமௌண்ட்டு, போனஸ்ஸு, மெச்சூரிட்டி ஃபண்டு, இது எல்லாமே டோட்டல் பேமெண்ட்டு தான். யாருக்குங்க? பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி மட்டும் 2,86,883 கோடிகள் லாஸ்ட் இயரில் எல்ஐசி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ஸ் மீன்ஸ் 1956 அப் டு லாஸ்ட் இயர் வரைக்கும், அப்படி புரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், டோட்டல் கிராஸ் இன்கம் ஃபார் த இயர். ஒட்டு மொத்தமாக 6,82,205 கோடிகளை மொத்த வருமானமாக எல்ஐசி சம்பாதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைம் செட்டில்டு. ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க இது. ஏன் அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு மனிதர் போடுறது அப்படிங்கிறதே ப்ரைமரி கான்செப்ட் என்னென்னா சேஃப்டி, தன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த விதத்தில் டோட்டலாக கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறது நம்பர் ஆஃப் பாலிசி அடிப்படையில். பாலிசி எத்தனை பாலிசிக்கு செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,29,15,000 பாலிசிகள் எல்ஐசி கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் அமௌண்ட்டாக எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது பாலிசியாக, அந்த மொத்த பாலிசிகள் 2,29,15,000 பாலிசிகளுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அமௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்க கீழே, டோட்டல் அமௌண்ட்ஸ் பே டுவர்ட்ஸ் கிளைம் அப்படின்னு 1,47,755 கோடிகள். நண்பர்களே, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்ஐசிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கம்பெனி கிடையாது. ஏற்கனவே பாலிசி போட்டிருக்கிற அன்பு உள்ளங்களும் சரி, இனிமேல் பாலிசி எடுக்கணும்னு சொல்லி மனதில் எண்ணம் இருக்கிற அன்பு உள்ளங்களும் சரி, கம்பெனியை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அமௌண்ட்டாகவும் நம்பர் ஆஃப் பாலிசியாகவும் பார்த்ததை பர்சன்டேஜாக பார்க்கலாங்க. கீழே போட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டெத் கிளைம் பெய்டு 98.62%. பர்சன்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி கிளைம் ஃபெயில்டு, பெர்சன்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி கிளைம்ஸ் பெய்டு 89.78%. இதில் பர்சன்டேஜ் ஆஃப் டெத் கிளைம் பெய்டு அப்படிங்கிறது இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகையுடைய பர்சன்டேஜ். அப்போது 100 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னாக்கா 98.62% கிளைம் செட்டில்மெண்ட்டை எல்ஐசி 1956 இன்றைக்கி வரைக்கும் சரியாக பண்ணுறாங்க. இந்த பர்சன்டேஜில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் 98%, 99%, 97% சொல்லி கிளைம் ரேஷியோ காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் எங்கிட்டவே கேட்குறாங்க, எல்ஐசியில் நீங்கள் கொடுக்குற அதே கிளைம் செட்டில்மெண்ட் அளவுக்கு அவங்களும் செட்டில் பண்ணுறாங்களே,
கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவில் அவங்களுதும் 90%, 98% காமிக்கிறாங்களேன்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 30 கோடி பேர் பாலிசி போட்ட ஒரு கம்பெனியில் 98.682% கிளைம் ரேஷியோ பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறதும், ஜஸ்ட்டு 20 லட்சம் 30 லட்சம் பேர் மட்டுமே இருக்கிற பாலிசி ஹோல்டர் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் 98% வந்து கிளைம் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதும் ஒன்றுங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் 100 ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த இயர் எண்டில் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்க பர்சன்டேஜை 2 பேர் மட்டும் ஃபெயில் ஆகிட்டாங்க, 98 பேர் பாஸ், 98% சொல்கிறதும், அதே இன்னொரு ஸ்கூலில் 1 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அதில் 9,80,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 98% சொல்கிறதும் ஒன்றுங்களா? இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுருக்கும். எல்ஐசியில் இருக்கிற 98.62% ஸ்ட்ரென்த் என்னென்னா 30 கோடி பாலிசி ஹோல்டர் வச்சிருக்கிற கம்பெனியில் 98.62% கிளைம் ரேஷியோ. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கம்பெனியோட ஸ்ட்ரென்த், அந்த கிளைம் செட்டில்மெண்ட்டோட ப்ராசஸ், அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற இன்வால்மெண்ட் எல்லாமே ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எல்ஐசியில் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த கிளைம் செட்டில்மெண்ட் பர்சன்டேஜில் உங்களை யாராவது கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பாலிசி செல்லிங் எவ்வளோ உன்னோடது, அதில் கிளைம் செட்டில்மெண்ட் எவ்வளோன்னு கேளுங்க. அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு புரியும். அன்பு நண்பர்களே, அடுத்து பாருங்கள். டோட்டல் ப்ரீமியம் இன்கம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம், அதாவது கடந்த வருடத்தினுடைய பாலிசி செல்லிங்கிலிருந்து வந்த ப்ரீமியம் இன்கம் மட்டும் 1,84,296 கோடிகள். லாஸ்ட் இயரோட நியூ பாலிசி செல்லிங்கிலிருந்து வந்த ப்ரீமியம் இன்கம் இல்லை, பாலிசியினுடைய முதல் தவணையிலிருந்து வந்த ப்ரீமியம் இன்கம் 1,84,296 கோடிகள். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, டோட்டல் லைஃப் ஃபண்டு 34,36,686 கோடிகள். இந்த லைஃப் ஃபண்டுனா என்னன்றதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த லைஃப் ஃபண்டு தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தும் கூட. லைஃப் ஃபண்ட்னா என்ன? ஒரு ஃபேமிலியை உதாரணமாக எடுத்துக்கங்க. ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் வருமானங்கிறது ஒன்று ஈட்டுறாங்க, செலவுன்னு ஒன்று வருது, எதிர்பாராமல் சில செலவுகளும் வருது. இது எல்லாமே ஒரு ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கும்போது அந்த ஃபேமிலியில் இது எல்லாத்தையுமே சமாளித்தாலும் கூட ஒரு ஸ்டாண்டர்டு ஃபண்டுங்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வருமானம் ஒருத்தருக்கு, 20,000 ரூபா ஃபேமிலிக்கு செலவு பண்ணுறாரு, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருது, 10,000 5,000 செலவு பண்ணுறாரு, குழந்தைகளுடைய படிப்பு செலவு எல்லாமே செலவு பண்ணுறாரு. இந்த 1 லட்ச ரூபா இன்கமில் இந்த மாதிரியான செலவுகள் எல்லாத்தையுமே சமாளித்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவர் கையில் எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ லைஃப் ஃபண்டுனா என்னென்னா, வருமானம், செலவுகள், எதிர்பாராத செலவுகள் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும், நிலையாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லைஃப் ஃபண்டு. அந்த மாதிரி இத்தனை ப்ராசஸ்க்கு நடுவில் டெத் கிளைமு, ப்ரீமியம் அமௌண்ட்டு கலெக்ஷனு, போனஸ் இஷ்யூ, மெச்சூரிட்டி ஃபண்ட் இஷ்யூ, ஸ்டாஃப் சேலரி, ரெண்ட்டு, எல்ஐசி ஏஜென்ட்டோட கமிஷன், இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் இத்தனையும் கொடுத்தாலும் அப்போவும் எல்ஐசியில் 34,36,686 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் லைஃப் ஃபண்ட் அப்படிங்கிறதுங்க. இது பெரும்பாலான தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரொம்ப ரொம்ப குறைவு. இதை வச்சே நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணிடலாம். எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்ஐசியுடைய மொத்த சொத்து மதிப்பு
38,4610 கோடிகள் எல்ஐசியோட சொத்து மதிப்புங்க. இந்தியாவில் சொத்தினுடைய அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு ரயில்வேஸ்க்கு அப்புறமா அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம எல்ஐசி ஆஃப் இந்தியா தான். அநேகமாக கூடிய சீக்கிரம் ரயில்வேஸை வந்து பீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்போ எல்ஐசியுடைய ஸ்ட்ரென்த், லைஃப் ஃபண்டோட வேல்யூ பாருங்கள், அசெட் வேல்யூ பாருங்கள், கிளைம் பர்சன்டேஜ் பாருங்கள், மெச்சூரிட்டியோட பர்சன்டேஜை பாருங்கள், கஸ்டமருக்கு கொடுக்குற போனஸோட ரேஷியோ பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. கடைசியாக இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற கம்பெனி தன்னோட பாலிசி ஹோல்டருக்கு மட்டும்தான் நன்மை செய்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. தன்னுடைய டோட்டல் இன்கம்லிருந்து கிட்டத்தட்ட 24% அமௌண்ட்டை ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் வேல்யூ கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், 26,86,527 கோடிகள். அப்போது நீங்கள் கட்டுற ப்ரீமியம் அமௌண்ட்டு நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கும் பயனாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பு உள்ளங்களே. த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்ஐசியினுடைய மார்க்கெட் ஷேர். அதாவது மார்க்கெட் ஷேர் அப்படின்னா இன்சூரன்ஸ் சந்தையில் இந்தியாவை பொறுத்தளவு அதிகபட்சமாக இன்சூரன்ஸ் பாலிசி சேல்ஸ் பண்ணுறதாகட்டும், அதை வந்து முன்னிலைப்படுத்துறதாகட்டும், அதில் 70% ஷேர்ஸை எல்ஐசி 74.58% வந்து பாலிசி ஷேர்ஸாகவும் 66.18% ப்ரீமியம் ஷேராகவும் எல்ஐசி வச்சுருக்காங்க. இந்த ஷேர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பங்கு சந்தை ஷேருக்கு போயிடக்கூடாது, அது இல்லை. இந்த ஷேர்ஸ் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு சாதாரண உடுமல்பேட்டை எடுத்துக்குவோம். உடுமல்பேட்டில் நிறையா மளிகை கடை இருக்கலாம். பட் யார் சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்களோ, யார் ப்ராடக்டை குவாலிட்டியாக மக்களுக்கு வந்து அந்த மளிகை ஜாமானத்தை கொடுக்குறாங்களோ அவரோட கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ உடுமலைப்பேட்டையில் எத்தனை மளிகை கடைகள் இருந்தாலும் அந்த ஒரு கடைக்கு மட்டும் மக்கள் அதிகமாக போகிறாங்க. இதுதான் உடுமலைப்பேட்டினுடைய அந்த மளிகை ஜாமானை வாங்குறதுல இருக்கிற மார்க்கெட் ஷேர். அப்போ மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய பொருட்களை எந்த அளவுக்கு சந்தைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த விரிவு தான் மார்க்கெட் ஷேர். அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 70% மார்க்கெட் ஷேரை எல்ஐசி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 23 ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதுங்க எல்ஐசி இல்லாமல். அவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு 25% மார்க்கெட் ஷேரை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அன்றைக்கி 1956லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மார்க்கெட் ஷேரை எல்ஐசி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் சர்வீஸ், குவாலிட்டி, அந்த கான்ஃபிடென்ட், நம்பிக்கை, இதெல்லாம் தாங்க. அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்ஐசி பற்றிய இந்த விவரத்தை சொன்னதுக்கு வாய்ப்பு தந்த எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.